जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். பீஷ்மரும் துரோணரும் என் வணக்கத்திற்கு உரியவர்கள். அவர்களை நோக்கி நான் எப்படி அம்பு தொடுப்பேன்? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஞான குருவினுடைய இயக்கத்தோட பாகமா மாறாமல் உங்களை தடுக்கின்ற இரண்டு மன அமைப்புகள் பேரண்டல் கண்டிஷன், பெற்றோர் உருவாக்கும் மன அமைப்பு. கட்டுரு மனப்பாங்கு, பெற்றோரால் உருவாக்கப்படும் கட்டுரு மனப்பாங்கு. இரண்டாவது, ஆச்சாரியர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற உங்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கைக்கான கல்வியை அளிப்பவர்கள். இவர்கள் உருவாக்கும் கட்டுரு மனப்பாங்கு. கட்டுரு மனப்பாங்குன்னா கண்டிஷனிங். கட்டுரு மனப்பாங்கிற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சில பேருக்கு காலையில காஃபி குடிச்சு நியூஸ் பேப்பர் படிச்சாதான் காலை கடனே போக முடியும். இல்லைன்னா எந்த கடனையும் செலுத்த முடியாது. அதே மாதிரி சில பேருக்கு சிகரெட் பிடிச்சி முடிச்சாதான் படுக்கவே முடியும். பல பேர் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிச்சாதான் தூக்கமே வரும். சில பேருக்கு தண்ணி அடிச்சாதான் தூக்கமே வரும். கட்டுரு மனப்பாங்கு உங்களை கட்டி வைக்கும், பந்தத்துக்குள்ளாக்கும் மனப்பாங்கு, கண்டிஷனிங். அதை தான் கட்டுரு மனப்பாங்குன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தா இன்னும் ஆழமான உதாரணங்கள் கொடுக்கலாம். ஆழமான சூக்ஷ்மமான கட்டுரு மனப்பாங்கு நான் தமிழன், நான் இந்து, நான் இஸ்லாமியன், நான் நாஸ்திகன், நான் ஆஸ்திகன், நான் அமெரிக்கன். தன்னை ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியோட ஒரு குழுவோடு இணைத்து கொண்டு தனக்குத்தானே உருவாக்கி கொள்ளுகிற கண்டிஷனிங். ஆழமா நீங்க உங்களை இந்தியன் அப்படிங்கிற ஒரு கட்டுரு மனப்பாங்குக்குள் ஆழ்த்தி கொண்டீர்களானால் பல நேரத்தில் உங்களை அறியாமலேயே கட்டுரு மனப்பாங்கு உருவாகும் பொழுது எல்லோரையும் வெறுப்பது, காரணமில்லாமல் வெறுப்பது,
என்கின்ற கொடுமைக்கு ஆளாகின்றீர்கள். பெற்றோர்களால் அளிக்கப்படும் கட்டுரு மனப்பாங்கு, ஆசிரியர்களால் அளிக்கப்படும் கட்டுரு மனப்பாங்கு, இந்த ரெண்டும் தான் ஒரு ஞான குருவினுடைய அவதார புருஷனுடைய இயக்கத்தின் பாகமாக மாறாமல் உங்களை தடுக்கின்றது. இங்கும் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனுடைய இயக்கத்தின் பாகமாக மாறாமல் அவனை தடுப்பது பீஷ்மர் மீதும் துரோணர் மீதும் இருக்கின்ற மரியாதை. பெற்றோர்களால் உருவாக்கப்படும் கட்டுரு மனப்பாங்கின் உருவகம் பீஷ்மர், ஆசிரியர்களால் உருவாக்கப்படும் கட்டுரு மனப்பாங்கின் உருவகம் துரோணர். அந்த இரண்டு கட்டுரு மனப்பாங்கிலே சிக்கி தவிக்கின்றான் அர்ஜுனன். தன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்குகின்ற துக்ககரமான மனப்பான்மைக்கு இந்த இரண்டு கட்டுரு மனப்பாங்கையும் சப்பைக்கட்டாக கட்டுகின்றான் அர்ஜுனன். தன்னுடைய வாழ்க்கையை கண்டு ஒதுங்கும் மனப்பான்மையை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றான் அர்ஜுனன். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजागशीः या विषं गिरिशन्तः। என்கிட்ட ஒரு பையன் வந்தான், 25 வயசு இருக்கும். என்கிட்ட வந்து, சாமி எனக்கு சன்னியாசியா வரணும், சாமியோடையே வாழணும்னு பெரிய விருப்பம் இருக்கு. ஆனா அப்பா அம்மா ரொம்ப முக்கியம் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம்னு தானே சொல்லி இருக்காங்க. சொன்ன, சரிப்பா நீ இப்ப அப்பா அம்மாவை கேர் எடுக்கிறியா? இல்ல இல்ல இப்ப எதுவும் பண்ணல, இதுக்கு மேல பண்ணலான்னு நினைக்கிறேன். அங்கும் உருப்படாததுதான் இங்கும் உருப்படுவதில்லை. மாதா தாய் 7 வயது வரை குழந்தைக்கு அடிப்படை விஷயங்களை கற்றுக் கொடுத்து, உண்ணுதல், பேசுதல், நடத்தல் இவைகளை கற்றுக் கொடுத்து பிதாவிடம் கொடுத்து விட வேண்டும். பிதா அடுத்த 7 ஆண்டுகள் 14 வயது வரை வெளி உலகத்திற்கு தேவையான கல்வியை கற்றுக் கொடுத்து, தன்னுடைய தொழிலை கற்றுக் கொடுத்து குருவிடம் கொடுத்து விட வேண்டும். குரு அடுத்த 7 ஆண்டுகள் ஞானத்தை, ஆன்ம ஞானத்தை அளித்து கடவுளிடம் கொடுத்து விட வேண்டும். 21 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் கடவுளாகவே வாழ வேண்டும். இதுதான் வாழ்க்கை முறை. தாய் சரியா ட்ரெயின் பண்ணி தந்தையிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிறனும். தந்தை அவருடைய பயிற்சியை முடித்து குருவிடம் கொடுத்து விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். அவங்க அந்தந்த நேரப்படி ஒதுங்கலன்னா ஒதுக்கப்பட வேண்டும். ஆனா சமூகத்தினுடைய பொறுப்புகளை பார்க்க முடியாமல் தப்பித்து ஓடி வருபவர்களுக்கு சந்நியாசம் ஒரு நாளும் உதவாது. ஞானத்தின் தேடுதலால் சந்நியாசத்திற்கு வருபவர்கள் வேறு, வாழ்க்கையை வாழ துணிவில்லாததனால் தப்பி ஓடி வருபவர்கள் வேறு. இன்னொரு இளைஞன் சந்நியாசத்துக்காக வந்தார். நான் கேட்டேன், என்ன வயசுப்பா? 28 வயசு சாமி. என்ன செய்யறீங்க? துணி டெக்ஸ்டைல் ஃபீல்டில் வேலை செய்கிற சாமி, ஒரு மாசத்துக்கு 50,000 சம்பளம். ரொம்ப பெருமையோட சொன்னார். இந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் சன்னியாசத்துக்கு வந்துடலான்னு இருக்கேன். நான் ஒரே ஒரு நிமிஷம் கேட்டேன், எதுக்காக சன்னியாசத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, என் வாழ்க்கையே உங்களுக்கு ஒப்படைச்சிடறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுடைய காலையில் சரணாகதி செய்ய போறேன். நீங்க ஒரு பெரிய அவதார புருஷர், நீங்க சொல்ற மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் சொன்னேன், நான் சொல்ற மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானப்பா? ஆமா. நான் சொன்ன, கவலையப்படாத, போய் அதே வேலையை ஆழமா கவனி. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வர்ற அளவுக்கு சம்பாதி, அதுக்கப்புறமா பேசுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன வந்து பாருங்க.
அவன் இல்லை இல்லை இல்லை, நான் அதெல்லாம் விட்டுட்டு சன்னியாசியா வரணும் தான் வந்திருக்கேன் சொன்ன. அப்பா நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையை விட்டு தப்பித்து ஓடி விடுகின்ற, வாழாமல் தப்பித்து ஓடி விடுகின்ற பேடிகளுக்கு சந்நியாசம் ஆகாது. சமூகத்துல பொருந்தாததுகள் சந்நியாசிகளாய் ஆக முடியாது. சமூகத்தோடு ஒட்டாதவைகள் தான் சந்நியாசியாக ஆக முடியும். பொருந்தாதது வேறு, ஒட்டாதது வேறு. பொருந்தாததுன்னா எதுக்கும் உபயோகமாகாமல் பொருந்த முடியாதது, பொறுப்பெடுக்க முடியாதது, பொருந்த முடியாதது. ஒட்டாததுன்னா பொருந்த முடியும், பொறுப்பெடுக்க முடியும், சாதிக்கவும் முடியும், ஆனால் விருப்பமில்லை. பொருந்தாது சந்நியாசியாக முடியாது. அவுட்ஃபிட்டுக்கெல்லாம் சந்நியாசம் வராது, ஓவர் ஃபிட்டுக்கு தான் சந்நியாசம் வரும். என்னுடைய தெளிவும் ஆற்றலும் என்னுடைய சிந்திக்கும் திறனும் சமூகத்தின் சிந்தனை ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சந்நியாசம் வரும். உங்களுடைய சிந்திக்கும் திறன், செயல்படுத்தும் திறன், முடிவெடுக்கும் திறன், இவைகள் சமூகம் இயங்குற ஃப்ரீக்வன்சியை விட ஆழமாயிட்டு அதிகமாயிட்டு வாழ்க்கையின் இன்னொரு பரிமாணத்தை, உயர் பரிமாணத்தை அடைய வேண்டும் என்று தேடுபவர்களுக்குத்தான் சந்நியாசம் வாய்க்குமே தவிர, தான் வாழுகின்ற பரிமாணத்தையே வாழத் தெரியாத மூடர்களுக்கு சந்நியாசம் வாய்ப்பதில்லை. உண்மையான சந்நியாசம் தன் வாழ்க்கையையே விரிக்கத் தெரிந்த, உடலால் உயர்ந்த அளவு உழைக்கவும், மனதால் மிக தெளிவாக சிந்திக்கவும், உணர்வால் மற்றவர்கள் நினைத்தே பார்க்க முடியாத சாதனைகளை சாதிக்கவும் வல்லவர்களுக்குத்தான் உண்மையான சந்நியாசம் வாய்க்கும். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க இருங்க இருங்க, எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணோம், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சுக்க நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. இங்கு அர்ஜுனன் தன்னுடைய கோழைத்தனத்தை, வாழ்க்கையை கண்டு ஓடும் ஒளியும் அலித்தனத்தை, பேடித்தனத்தை சந்நியாசம் என்கின்ற கேடயத்தை வைத்து காப்பாற்ற முயற்சிக்கின்றான். சந்நியாசம் என்கின்ற முகமூடியை போட்டு மறைக்க முயற்சிக்கின்றான். வேதாந்த சம்பிரதாயத்திலே சந்நியாசம் கொடுப்பதற்கு முன்பு அவனை மிக அதிக அளவு பலம், ஸ்திரம், உடல் பலம், மனஸ்திரம் கொண்டவனாக பயிற்சி செய்வார்கள், பயிற்சி அளிப்பார்கள். காரணம் என்னன்னா, இந்த உடல் பலமும் மனஸ்திரமும் அடைந்த பிறகு அவன் சந்நியாசம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால்தான் அது முழுமையான சந்நியாசம். உடலிலே பலவீனனாகவும் மனதிலே ஸ்திரமற்றவனாகவும் இருப்பவன் சந்நியாசத்திற்கு வருவானே ஆனால் அது ஏமாற்று வேலை. கிருஷ்ணனின் அவதார நோக்கத்தின் பாகமாக அர்ஜுனன் இருப்பதற்கு தடையாக இருப்பவை பெற்றோர் அளித்த கட்டுரு மனப்பாங்கும், ஆசிரியன் அளித்த கட்டுரு மனப்பாங்கும். அதைத்தான் மிக தெளிவாக இந்த ஸ்லோகம் தெளிவிக்கின்றது, தெரிவிக்கின்றது. அர்ஜுனன் சொல்லுகின்றான், ஓ மதுசூதனா, கிருஷ்ணா, என்னுடைய வணக்கத்திற்கு உரியவர்களான பீஷ்மரையும் துரோணரையும் எதிர்த்து நான் எப்படி போர் செய்ய முடியும்? கொல்லத்தகாத இவர்களை நான் கொன்றேனேயானால்
இவர்களுடைய இரத்தத்தால் கரைபடிந்த செல்வங்களையும் ஆசைகளையும் உடைமையாக்கிக் கொள்ளும் அனுபவிக்கின்றவனாக நான் மாறிவிடுவேன். இது எனக்கு தேவையில்லை. இந்த விஷுவலா பிரசன்ட் பண்றதுன்னு சொல்லுவார்கள். அர்ஜுன் அதைத்தான் ட்ரை பண்றான். தன்னால் ஆன எல்லா விதத்திலும் எல்லா விதமான லாஜிக்கல் டிராமா, எல்லா விதமான வாதங்களையும் முன்வைக்கின்றான் அர்ஜுனன். மேலோட்டமா படிச்சா இது ரொம்ப சரியாத்தான் தோணுது. அர்ஜுனன் தான் போறாங்கிறல, பிச்சை எடுத்து வாழலான்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனா போயிருந்தா கட்டாயம் அர்ஜுனன் பிச்சை எடுத்து இருக்க மாட்டான். ஒரு காட்டுல போய் செட்டில் ஆயிருப்பான். ஒரு வாரத்தில் ஒரு வீடு கட்டி இருப்பான். ஒரு மாதத்திலே சுற்றி இருக்கின்ற வேடுவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு தெருவை கட்டி இருப்பான். ஒரு ஆண்டிலே ஒரு ஊரை கட்டி இருப்பான். 5 ஆண்டுகளில் ஒரு நகரத்தையே உருவாக்கி நாட்டையே உருவாக்கி இருப்பான். அவனுடைய அடிப்படையான மன அமைப்பு பிச்சை எடுக்கும் மன அமைப்பு அல்ல. அவனுடைய மன அமைப்பு சத்திரியனுடையது, அரசனுடைய மன அமைப்பு. அரச மன அமைப்பு உடையவர்கள் காட்டிற்குள் சென்று அமர்ந்தாலும் நாடு அவனை சுற்றி உருவாகும். என்னுடைய ஜாதகத்திலே ராஜ சந்நியாசி என்று எழுதியிருக்கிறது. பிராமணனைப் போல ஞானமும், சத்திரியனைப் போல உருவாக்கும் திறனும், வைஷ்யனைப் போல் நடத்தும் திறனும், சூத்திரர்களைப் போல் உழைக்கும் திறனும் ஒன்னா சேர்ந்தா, இந்த 4 ஒன்னா சேர்ந்தா தான் முழுமையான ஞானி. ராஜ சந்நியாசின ஜாதகத்தில் இருந்ததை பார்த்து எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எனிஹவ், எப்படியோ சன்னியாசியா இருந்தா போதுன்னு காட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தேன். இந்த இடம் காடு, நம்ம வந்து உட்காரும் பொழுது இந்த விடுதி காடு. ஆனா இன்றைக்கு உண்மையில் ஒரு நாடே உருவாகிவிட்டது. நான் இங்க வந்து உட்காரும் பொழுது அன்பர்கள் பக்தர்கள் எல்லாம் சொன்னார்கள், சாமி அது காடு, அங்க போனீங்கன்னா உங்களை பார்க்க யார் வருவார்கள்? பெங்களூர்ல இருந்து மக்கள் அங்க டிரைவ் பண்ணி வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நமக்கு இருந்த பெங்களூர் பக்தர்கள் எல்லாம் சொன்னார்கள், அங்க போக வேண்டாம் சாமி, சிட்டிக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னார்கள், ஒரு ரெண்டட் ப்ராப்பர்ட்டிலேயே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த காட்டுக்குள் அமர்ந்து நான் பேசுவதை பல நாடுகளிலிருந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடே உருவானது. அதாவது அவரவர்களுடைய உணர்வு அமைப்பை சார்ந்துதான் அவரவர்களுடைய வாழ்க்கை அமையும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. அர்ஜுனன் அவனுக்கு இல்லாத மன அமைப்போடு, இல்லாத மன அமைப்பு சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழுவதற்காக முடிவு செய்கின்றான். முடிவு கூட செய்யல, புலம்புறான், அவ்வளவுதான். கிருஷ்ணர் ஒரே ஒரு நிமிஷம், சரிப்பா போப்பா, வில்லை அம்பை வச்சுட்டு போப்பா, நீ பிச்சை எடுத்து சாப்பிட்டு சன்னியாசியை வாழப்பா அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா, ஐயோ இல்ல இல்ல இல்ல, ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்ன, வேற ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியுமா? உடனடியாக அர்ஜுனன் தொடை நடுங்கி இருப்பான். எதிரிகளை கொல்ல முடியாமல் தொடை நடுங்கி வில்லையும் அம்பையும் கீழே போட்டவன் கிருஷ்ணர் மட்டும் ஒரே ஒரு வினாடி, சரிப்பா நீ சொல்றது சரிதான், இவங்களெல்லாம் சாகடிச்சு அந்த ராஜ்யம் எதுக்கு உனக்கு, நீ பிச்சை எடுத்து சாப்பிடலான்னு சொன்ன இல்லையா, அதே மாதிரி நீ போப்பா, நான் என்ன பண்றேன்,
நான் பீமனையோ இல்லை தர்மராஜாவே வச்சு போரை நடத்திக்கிறேன்ப்பா, நீ போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இருந்தார்னா முதல்ல நடுங்கினதை விட 3 பங்கு அதிகமாக நடுங்கி இருப்பான். இல்ல 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 அது ஒரு பேச்சுக்கு சொன்ன, யோசிக்கிறேன், நீங்க 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 என்ன சொன்னாலும் கேட்கிறேன். மூட மனம் தன்னுடைய மன அமைப்பு எது இல்லையோ அதை வாழ்க்கையின் சாரமாக ஆதாரமாக வைத்துக் கொள்ளுகின்ற முயற்சி மூடத்தனத்தின் உச்சி. இல்லாத மன அமைப்பை வைத்து வாழ்க்கையை ஏமாற்றிக் கொள்ளும் முயற்சி. ஒரு சின்ன கதை. 3 வயசானவங்க ஒரு பெஞ்ச்ல, ஒரு பார்க்ல ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு நிருபர் வந்தார். அவங்க இந்த ரொம்ப நாள் வாழறது எப்படிங்கிறத பத்தி ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நிருபர் போய் அந்த நிகழ்ச்சிக்காக இவங்க கிட்ட பேட்டி கேட்கிறாரு. ஒருத்தட்ட முதல்ல கேட்கிறாரு, நீங்க இவ்வளோ நாள் வாழற ரகசியத்தை சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. இந்த முதல் நபர் சொல்றாரு, நான் எந்த விதமான ஆல்கஹாலும் குடிச்சதில்லை, புகைப்பிடிச்சதில்லை, ஒரே ஒரு மனைவியோடு ஒழுங்கா என் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்தேன். நிருபர் கேட்கிறார், உங்க வயசு என்ன? அவர் சொல்றார் 93. நிருபருக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப மகிழ்ச்சி. 2வது நபர்கிட்ட போறாரு, நீங்க ரொம்ப நாளா இவ்வளவு நீண்ட நாள் பழுத்து முதிர்ந்து உடம்பு பழுத்து முதிர்ந்து போயிருக்க இந்த வயசு முதுமை இவ்வளவு நாள் வாழற காரணம் என்ன? அவர் சொல்றார், நான் எப்பவாவது 1-2 தரம் மட்டும்தான் குடிக்கிறது, எப்பவாவது சிகரெட் பிடிச்சது உண்டு, எப்பவாவது அப்படி இப்படி எங்கேயாவது 1-2 பார்க்கறது உண்டு. நிருபர் கேட்கிறார், உங்க வயசு என்ன? அவர் சொல்றார், எனக்கு 91 வயசு. பரவாயில்ல. நிருபருக்கு ஒரே சந்தோஷம், திருப்தி. 3வது நபர்கிட்ட வராரு, நீங்க பார்க்க ரொம்ப முதுமையா தெரியுறீங்களே, உங்களுடைய நீண்ட ஆயுளின் ரகசியம் என்ன? அவர் சொல்றாரு, ஒரு நாள் கூட நான் தண்ணி அடிக்காம தூங்கினதில்ல, ஒரு நாளைக்கு ஒரு 6 பேக்கெட்டாவது சிகரெட் பிடிக்காம நான் இருந்ததில்லை, பொம்பளைய விடு, வாழை மரத்துக்கு புடவை சுத்தி வச்சிருந்தாலும் அதையே நான் சுத்தி சுத்தி வருவேன். நிருபருக்கு ஆச்சரியம் தாங்கல. இந்த மாதிரி ஆளு, உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மனுஷன் சொல்றாரு, 29. பழக்கம் சரியாக இல்லாததனால் முதியவனை போல் தெரிகிறான், ஆனால் முதியவன் அல்ல. இங்க அர்ஜுனனும் எந்த விதமான முதிர்ச்சியும் இல்லாமல் வார்த்தைகளின் மூலமாக முதிர்ச்சியை போல காட்டுகின்றான், ஆனால் அவன் மன முதிர்ச்சி அடைந்தவன் அல்ல. எப்படி அந்த 29 வயசு ஆளு வயசான மாதிரி தெரிஞ்சதுனால நிருபர் அவரையும் வயசானவர் நினைச்சாரோ, அதே மாதிரி அர்ஜுனன் வார்த்தைகளின் மூலமாகவே தானும் சந்நியாசத்துக்கு மனமுதிர்ச்சி அடைந்தவனை போல காட்ட முயற்சிக்கின்றான். ஒரு பன்றிக்காக வேட்டுவன் உயிரையே குடிக்க தயாராய் வேட்டுவனோடு சண்டையிடச் சென்றவன் இந்த அர்ஜுனன். இவன் பிச்சை எடுத்து வாழ்வானா? ஆனால் கட்டுரு மனப்பாங்கின் துக்கத்தால், கடினமான துயரத்தால், தன்னிலை தெரியாமல் உள்ளதை உள்ளபடி உள்ளி உள்ளல் அற உரையாது உள்ளதையும் அல்லதையும் இல்லதையும் கலந்து உள்ளது எது அல்லது எது இல்லது எது என்ற தெளிவில்லாமல் அல்லலுக்கு நடுவிலே அல்லாடிக் கொண்டிருக்கின்றான் அர்ஜுனன். நசைதத் வித்ம கதானோ கரியோ யத்வா ஜயேம
யதிவானோ ஜயேயுஹு யானேவ ஹத்வான ஜிஜீவிஷாமஸ் தேவஸ்திதா பிரமுகே தார்த்தராஷ்டிராக. மொழிபெயர்ப்பு: நாம் அவர்களை வெல்வது அல்லது அவர்கள் நம்மை வெல்வது, இந்த இரண்டில் எது நமக்கு நன்மை தரும் என்பது எனக்கு தெரியவில்லை. யாரை கொன்ற பிறகு நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அவர்கள் போர் புரிவதற்கு என் முன் நிற்கிறார்கள். பச்சாதாபத்தின் எல்லையை வார்த்தைகளால் வடித்து புலம்புகின்றான் அர்ஜுனன். இச்சை இல்லாதவனுக்கு பச்சாதாபம் வராது. பச்சாதாபம் என்பதே இச்சையின் மறு அவதாரம்தான். இச்சையின் மறு அவதாரமான பச்சாதாபத்தில் சிக்கி அர்ஜுனன் தடுமாறுகின்றான். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.